சார் இப்போல்லாம் வந்துட்டு இந்த படங்கள் ரீ-ரிலீஸ் ஆகிறது வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் சார் படம் சச்சின் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டாடினோம். அந்த மாதிரி உங்கள் படங்கள் வந்து திருப்பாச்சி வந்து என்றைக்குமே அவரோட கெரியர்லையும் சரி, உங்களோட ஜேர்னிலையும் சரி ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட் படங்கள் தான். ஸோ அதெல்லாம் ரீ-ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அது பிடிச்சிட்டு யோசிக்கணும். தயாரிப்பாளர் தான் யோசிக்கணும். இப்போ விஜய் சார் படம் கில்லி நல்லா போச்சு. இப்போ சச்சின் நல்லா போயிருக்கு. திருப்பாச்சியும் ஏன்னா ஏற்கனவே வரவேற்பு உள்ள படம் தான். ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும். ஆமாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. டைம் பார்த்து பண்ணணும். ஆமாம், ரீலீஸுங்கிறது அது வந்து ஒரு கொண்டாட்டம் தான். ஃபஸ்ட்டு ரிலீஸுங்கிறது தான் அந்த ஜேர்னி. இது வந்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல. ஆனா 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அப்ப பாத்துக்க மாட்டாங்கல சார். அவங்க எல்லாம் இப்ப தியேட்டர்ல அவங்களுக்கு வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்றதுக்கு சரியான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரீலீஸிங் எப்படின்னா அஜித் சார் படம் பண்ணலாம், விஜய் சார் படம் பண்ணலாம், ரஜினி சார் படம், அது ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்க அந்த மாதிரி ஹீரோக்களுக்கு தான் இந்த ரீலீஸுங்கிறது அந்த ஃபேன்ஸோட ஃபாலோவிங் இருக்கணும். அன்னைக்குள்ள ரசிகர்கள் நீ சொன்ன மாதிரி 2K கிட்ஸு இன்னைக்குள்ள ரசிகர். இப்போ விஜய் சாருக்கு அப்படின்னா அன்னைக்கும் 90ல இருந்தாங்க, இப்போ 2K கிட்ஸும் இருக்குது. இன்னைக்கு 5-6 வயசு குழந்தையும் விஜய் ரசிகர்னு சொல்லிக்கிட்டு. ஆமாம், அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஹீரோக்கள் படங்களுக்கு வந்து ரீலீஸிங் செட் ஆகும்.